அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி SI8, அதாவது கையில் அமைந்திருக்கக்கூடிய சிறுகுடலின் நிலபூத புள்ளி. சிறுகுடலின் நிலபூத புள்ளி, இந்த புள்ளியை போடும்போது என்ன வேலை நடக்கும், இதோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப வரிசையா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதோட லொகேஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இது இந்த சுண்டு விரல் பகுதியில புறங்கையில பின்பக்கம் வரும்போது இந்த மடிக்கும் போது ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்துல போடுறதான் SI8 அப்படின்ற பாயிண்ட். இதுல என்னன்னா SI அப்படின்றத நெருப்பு பூதமா பார்ப்போம். இங்க நெருப்பு மண்ணுக்கு கடத்தப்படுது. நெருப்பு மண்ணுக்கு கடத்தப்படும் போது என்ன வேலை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரபஞ்சத்துல என்ன நடக்குது பார்ப்போம். இந்த சூரிய ஒளி, இதுதான் நெருப்பு. இந்த நெருப்பு மண்ணுல படும்போது மண்ணுல இருக்கக்கூடிய நிறைய மெட்டல்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அதுல ஒரு வேதியியல் மாற்றம் நடந்து அது இந்த பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் இப்படி நிறைய மினரல்ஸா அது கன்வெர்ட் ஆகுது. அந்த கன்வெர்ட் ஆனாதான் அது என்ன ஆகும்னா, தண்ணியோட கலந்து வரும்போது மரத்தால அந்த சத்துக்களை உரிய முடியும். இல்லைன்னா மரத்தால சத்துக்களை உரிய முடியாது. ஸோ சூரிய ஒளி எதுக்காக மரத்துக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய தாது உப்புகளையும் பிரிச்சு கொடுக்கறதுக்கு தேவை. இந்த விஷயத்த அப்படியே நம்ம உடம்போட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதை எதுக்கு போடலாம் அப்படின்னா, அதிக உஷ்ணத்தை நாம இந்த மண்ணுக்கு கடத்த போறோம். மண்ணில் இருக்கக்கூடிய உலோகத்தை எடுக்க போறோம். அப்படி பார்க்கும்போது இதுல முதன்மையா இருக்கக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மைக்கட்டு. அம்மைக்கட்டு அப்படின்ற நோய் ஏன் வருது அப்படின்னா, அது ஒரு வைரஸ் தாக்குதலால இந்த கன்னப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் சுரப்பு இருக்கு இல்லையா, அதுல தாக்குதல் ஏற்பட்டு அந்த கன்னப்பகுதி என்ன ஆயிடுதுன்னா வீங்கிக்கிடுது. வீங்கி அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா உணவு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய வரும். அந்த மாதிரி வீங்கி இருக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி இருக்காது. ஏன்னா எதுவுமே சாப்பிட முடியாது. முழுங்கினாலும் இங்க வலிக்கும். ஏன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படியே வீங்கி இருக்கும்போது அந்த டைம்ல நாம இந்த பாயிண்ட் போடலாம். இது எப்படி செயல்படும் அப்படின்னா, இந்த அம்மைக்கட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அம்மைக்கட்டு வந்தவங்களுக்கு அந்த நேரத்துல அது எந்த வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்னா ஒரு தங்கச்சங்கிலிய அந்த பிள்ளைக்கு போட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, தங்கத்துக்கு உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. தங்கம் குளிர்ச்சியானது. சோ அது உஷ்ணத்தை குறைக்கும் அப்படின்றதுனால அந்த டைம்ல அம்மைக்கட்டு வந்த நபர்களுக்கு இந்த தங்கச்சங்கிலி போடுறது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதுவும் இந்த பகுதிகள்ல அப்படின்றப்போ இங்க இருந்து உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல போடுற வழக்கம் இருந்துச்சு. சோ அதே தங்கம் பார்க்கக்கூடிய வேலையை தான் இந்த பாயிண்ட்டும் பார்க்க போகுது. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த அதிகப்படியான உஷ்ணத்தை என்ன பண்ணும்னா இந்த வைரஸை அழிக்கும். உஷ்ணம் கிருமிகளை அழிக்கும்னு நமக்கு தெரியும். அது இந்த வைரஸ் எல்லாம் அழிக்குது. அழிச்சு அவங்க சாப்பிடாம இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான எனர்ஜியும் நம்ம உடம்புல இருந்தே எடுத்து கொடுக்குது. ஏன்னா நம்ம உடம்புல இன்னைக்கு சாப்பிட்டா மட்டும்தான் எனர்ஜியும் கிடையாது, உடம்புக்குள்ளயும் சேவிங்ஸ் இருக்கும். அது எப்படின்னா, ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டோம், ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஒரு 2-3 நாளைக்கு கூட சாப்பிடாம இருக்கக்கூடியவங்க இருக்கதான் செய்யறாங்க. சோ அந்த உள்ளுக்குள்ள உள்ள எனர்ஜியை எடுத்து நமக்கு ஆற்றலா கொடுக்கறது இந்த SI8 அப்படின்ற பாயிண்ட். அப்புறம் அதிக உஷ்ணத்தை இன்னொரு ஒரு பிரச்சனை, அதுவும் சின்ன பிள்ளைகளோட ப்ராப்ளம் தான். அது என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமா காய்ச்சல் வந்துருச்சுன்னா, அதுவும் ஒரு வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த தொந்தரவு நிறைய பேருக்கே இருக்கும். அதிகமான ஃபீவரை தாங்க முடியாம என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு வலிப்பு மாதிரி ஏற்படும். அந்த வலிப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னா, அதிக உஷ்ணத்தால சின்ன பிள்ளைங்களோட அந்த நரம்புகள்ல மூளையில செய்யக்கூடிய அந்த நரம்புகளோட ஒருங்கிணைப்பு இல்லாம ஏற்படுது. அப்ப அவங்களுக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்காது. இந்த டயத்துல இவங்களுக்கு வீசிங் வலிப்பு அப்படின்ற ஒரு நோய் ஏற்படுது. அதுக்கும் நம்ம இந்த SI பாயிண்ட ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னா நீங்க இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னாவே போதும். தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் இங்க அமுக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டெம்பரேச்சரும் குறையும், அந்த வலிப்பும் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ரொம்ப வலிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அமுக்கணும்னு இல்லை. ரொம்ப ஃபீவரா இருக்கு அப்படின்னாவே நீங்க ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா வலிப்பு வராமையும் நாம தடுத்துக்க முடியும்.
இது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு ஃபீவர் இருந்தாலும் அதிகப்படியான உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த SI8 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து போடலாம். இது ஃபீவர் அப்படின்ற லெவலுக்கு இல்லைனாலும் ரொம்ப உஷ்ணத்தால இல்ல இன்னைக்கு வெயில்ல ரொம்ப அலைஞ்சோம் இந்த மாதிரி பிரச்சனைனால எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலைவலி வந்து ரொம்ப இருக்கும். உஷ்ண மிகுதியால், அதாவது தலையை தொட்டாலே வந்து அப்படி சுடும், உச்சந்தலையை தொட்டாலே சுடும். அந்த மாதிரி நபர்களுக்கும் அந்த மாதிரி சுடும் போது அந்த டயத்துல வந்து இந்த SI8 பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அவங்களுடைய உஷ்ணம் வந்து உடனடியா குறையிறது, அது சொல்லுவாங்க அப்படியே வந்து உஷ்ணம் இறங்குது அப்படின்றது வந்து அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து வேலை பார்க்கும். அது போக வந்து இது லொகேஷன் பாயிண்டா வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த முழங்கையில உள்ள வலிகள், அது மட்டும் இல்லாம இந்த தோள்பட்டை மொத்தமா அந்த கைவலி. ஏன்னா கைவலியே நம்ம என்ன பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் வந்து உழையுது அப்படின்ற மாதிரிதான் பிடிச்சு பிடிச்சு விடுவோம். அங்க வந்து ஒரு காத்து வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு தேவையான உஷ்ணம் வந்து அங்க கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கைவலி வந்து சரியாயிரும். அப்போ இந்த மாதிரி நேரத்துல வந்து உங்களுக்கு கை வலிக்குது, உழையுது, இல்லைன்னா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி சுறு சுருங்குது, கை வந்து ஒரு மாதிரி இருக்கு, சுறு சுருங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துலலாம் நம்ம வந்து இந்த SI8 பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அடுத்து உஷ்ண மிகுதியால வந்து வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்ற பிரச்சனை உள்ள நபர்களுக்கும் இந்த பாயிண்ட் வந்து போடலாம். அதாவது சில பேருக்கு எப்படி இருக்கும்னா அடிவயிறே வந்து ரொம்ப கனமா இல்லைன்னா ரொம்ப கொதிக்கும், அப்படி இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா மோஷன் வந்து சரியா போகாது. இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது வந்து சம்டைம்ஸ் என்ன பிரச்சனையாகவும் கூட இருக்கலாம் அப்படின்னா குடல் இறக்கம் அப்படின்ற ப்ராப்ளமா கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அடிவயிற்று வலி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் போடும்போது நல்லாவே ஒரு வந்து ரிசல்ட் வந்து இருந்திருக்கு. இது வந்து இந்த பீரியட்ஸ் டைம் பெயின் வருது இல்லையா, அந்த பெயினுக்குமே வந்து நமக்கு வந்து இது வந்து சரியாகும். அங்க வந்து ஒரு உஷ்ணம் கடத்தப்படும் போது அது வந்து பெண்களுக்கு வந்து வெளியேற வந்து சிரமப்பட்டு ரொம்ப வழியில வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் லேசாக்கி கொடுக்கறதுக்காக நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம். இல்ல நீடில் போட தெரிஞ்சவங்கன்னா நீடில் போடும் போது வந்து இந்த பெயின் வந்து நல்லாவே வந்து சரியாகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம SI8 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து போட்டு அதன் மூலமா பலன் பெறலாம். அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.